நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ தலைவர் 171 தலைவர் 171 வந்து ஏறக்குறைய அதனுடைய அப்டேட்டை வந்து நெருக்கிட்டாங்க. ஸோ அந்த படத்தினுடைய ஆரம்பமே வந்து அமர்க்களம்ன்ற மாதிரி முதல்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த கதை வந்து திரு அனிருத் அவர்களுக்கு தான் தெரிய வருது. ஸோ அனிருத் அவர்களுக்கு தெரிய வரும்பொழுது அனிருத் அவர்கள் வந்து லியோவினுடைய ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலோட ஃபூட்டேஜ் வாங்குறதுக்காக அனிருத்தும் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சந்திக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னா அந்த படத்தினுடைய சவுண்ட் மிக்சிங், அந்த படத்தினுடைய பிஜிஎம் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் முடிஞ்சோடனே அந்த ரா ஃபுட்டேஜெலாம் எடுத்து வந்து அனிருத்தில் கொடுக்கும்போது அப்போ அனிருத் வந்து லோகேஷ் கனகராஜ்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த கதை வந்து தலைவருக்கு சொன்னால் நல்லா இருக்குமே. ஏன்னா அனிருத்தினுடைய மானசீக குரு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவருக்காக உயிரே கொடுப்பேன்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் கூட உயிரெல்லாம் உங்கள் வயசுக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்காக நீங்கள் நல்ல பாடல் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் 100 வருஷம் நல்லா வாழணும்னு சூப்பர் ஸ்டார் அவர்களே அனிருத் அவர்களை சொன்னார். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். அனிருத் அவர்கள் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு கதை சொன்னீங்களா, அந்த கதையை வந்து நீங்கள் ஏன் தலைவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ தலைவர்கிட்ட சொல்லலாமா அப்படிங்கும் பொழுது, சரி ஏன் யோசிச்சிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கள், தலைவர் பிடிச்சிருந்தா பண்ண போகிறாரு, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே, அதாவது இந்த சம்பவம் நடந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஈவினிங்கே தலைவர்கிட்ட கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தலைவர் ஓகேன்னு சொல்கிறாரு. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது முதல் கேள்வி தலைவர் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட வைக்கிற கேள்வி என்ன திடீர்னு புதுசாக ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே வரீங்க, அப்படி என்ன கதையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிங்கும்பொழுது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்கிறாரு, இப்படி ஒரு கதை இருக்குது, இது நான் அனிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏறக்குறைய 45 நிமிஷம் கதையை சொல்கிறாரு. கதையை சொல்லி முடித்த உடனே சூப்பர் ஸ்டார் அவர்கள் எந்திரிச்சு லோகேஷ் அவர்கள் கட்டி பிடிச்சி ஆரத்தலையும் சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு கதை இதுவரை நான் கேட்டதே இல்லை, கண்டிப்பாக நம்ம உடனே பண்ணலாம், நீங்கள் என்றைக்கு ரெடினாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே தலைவரை பொறுத்த வரைக்கும் தலைவரை சும்மா இல்லாத கிரியேட் பண்ணிவிடுவாங்க. தலைவர் வந்து இந்த கதை அதாவது எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷனில் தான் தலைவர் வந்து கடைசி படம் பண்ணணும், உங்கள் டைரக்ஷனில் எப்படியாவது எனக்கு ஒரு கதை கொடுங்க அப்படின்னு ஏதோ அவர்கிட்ட இவர் கெஞ்சிற மாதிரி அப்படி இப்படிலாம் கிளப்பி விடுவாங்க. ஸோ ஆனால் உண்மை என்னென்னா, ராஜ்கமலுக்கு தலைவர் வந்து ஒரு படம் வந்து பண்ணி கொடுக்குறதா இருந்தது கொரோனாவுக்கு முன்னாடி இது. ஸோ ராஜ்கமல் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கதை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவருக்காக பண்ண கதை. அந்த கதை வந்து கொரோனானால தள்ளி போயிடுச்சு. கொரோனானால ராஜ்கமலுக்கு பண்ணி கொடுக்க முடியல. சரி, அதோட முடிஞ்சு போச்சு, அந்த டிஸ்கஷனே முடிஞ்சு போச்சு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவர் கூட சேர்ந்து பண்ணுறதா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அதுக்கப்புறம் அனிருத் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் சந்திக்கும் பொழுது அனிருத் அவர்கள் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் பேரில் தான் அந்த கதை சொல்லப்படுது. அந்த கதை ஓகே ஆயிருது. உடனே ஈவினிங் டைமில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் கதை ஓகே பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். படம் வந்து ஒரு ஹை ஆக்டைன் ஸ்டண்ட்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு ஸ்டண்ட்டை பண்ண போகிறாரு தலைவர் அவர்கள். சரி, இந்த வயசில் அவர் பண்ணிடுவாராருன்னா அவருக்கு வயசே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டண்ட்டுன்னு இல்லை, எதையுமே வந்து அவர் ஸ்டைலில் அவர் பண்ணாருன்னா அது வந்து பிரம்மாண்டமாகும். ஸோ பிரம்மாண்டத்தின் வந்து மறுபெயர் தலைவர் தான். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து புதுசாக நம்ம ஒன்று இங்கே சொல்லித்தர போகிறதில்ல, அவர் உருவாக்கி சொல்லிக் கொடுத்தது தான் எல்லாமே அப்படின்றதுனால மிகப்பெரிய ஸ்டண்ட் படமாக அமைய போது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் தலைவருக்கான ரோல் வந்து இருக்கிறதுலே மாசியஸ்டாக இருக்க போது. கிளாஸ் கிடையவே கிடையாது. இந்த படம் வந்து முற்றிலுமாக கிளாஸ் கிடையவே கிடையாது. ஆனாலும் நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து ஒரு சின்ன தரவு என்னென்னா, கிளைமேக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டண்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஏன்னா தலைவர் படமே வந்து ஸ்டண்ட்டுக்கு பெயர் போன படம் தான். கிளைமேக்ஸில் அவர் காமிச்சு தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களும் ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கதையமைப்பு அந்த மாதிரி வந்துருச்சு. மாஸ் படங்களுக்கு என்ன ஃபார்மாட்டை செட் பண்ணவர் தான். ஆனால் இந்த படத்தினுடைய இன்டர்வல் முழுக்க இது வந்து ஒரு சென்டிமெண்டலான இன்டர்வல்ன்ற மாதிரி கிளியராக சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீ இன்டர்வல் வந்து ரொம்ப ஸ்டண்ட் இருக்கும், ஆனால் இன்டர்வல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சென்டிமெண்டலான இன்டர்வல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்டிமெண்டலான இன்டர்வல் எப்படின்னா, அதாவது செகண்ட் ஹாஃப் முழுக்க கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளை உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். தலைவரை கிட்டத்தட்ட வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி, எனக்கு என்கிட்ட சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிவாஜியினுடைய இன்டர்வல் வரும், அதாவது ஒன்றுமே இல்லைனாக்கி அவரை உட்கார வைக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்டல் எமோஷன் உருவாகும். அந்த எமோஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதை அவர் ஸ்டைலில், அதாவது அதே மோடில் இல்லாமல் அவர் சைடில் சிங்கப்பாதைன்னு மாறுவார் இல்லையா, அந்த மாதிரி மாறி கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, அது வந்து கேட்கும் போதே நல்லா இருந்தது. இன்னொன்று, அவர் டிஃப்ரெண்ட்டான ஸ்டண்ட் பண்ண போகிறாரு. ஸ்டண்ட் கலைஞர்கள் கண்டிப்பாக, அதாவது தெளிவாக சொல்லிட்டாரா லோகே அவர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து ஹாலிவுட் கலைஞர்கள் தான். அதாவது
கொரியோகிராஃபரே வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட் கொரியோகிராஃபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கவே நல்லா இருக்குது. ஸோ இப்படியாக படம் வந்துகிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா படத்தினுடைய இது 171 டைட்டில் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. டைட்டில் கார்டு ரிலீஸ் பண்ணி சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் தலைவர் படம் இது வரைக்கும் தோற்றதா சரித்திரமே இல்லைன்றதை விட வெற்றி இமாலய வெற்றி பெற்றிருக்கு, அதுதான் உண்மை. ஸோ அப்படியான வெற்றியை மறுபடியும் பெறுவதற்கு சன் பிக்சர்ஸ் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸினுடைய திரு கலாநிதிமாறன் அவர்கள் வந்து தலைவருக்கு ஃபேன் மாதிரி இந்தியாவில் எந்த நடிகருக்கும் ஒரு ப்ரொடியூசர் ஃபேன் கிடையாதுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படியானது இருக்குது. ஸோ சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து கிடைத்த நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா படத்தினுடைய பட்ஜெட் வெறும் 350 கோடி தான். எப்போவுமே தலைவருடைய படம் தான் ஹை பட்ஜெட் படங்கள். இது வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து தலைவருடைய படங்கள் தான். ஆனால் இந்த படத்தினுடைய பட்ஜெட் 350 கோடி தான். கலாநிதி மாறனே பர்சனலாக வந்து லோகேஷ் நாகராஜ் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, எப்படி சார் ஒரு தலைவர் படத்தை 350 கோடி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருவேளை இது வந்து நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறீங்களா, ஒருவேளை ஏதாவது எங்களுடைய டீமை அனுப்பவா, மறுபடியும் வந்து ரீஒர்க் பண்ணுவோமா, அதாவது பட்ஜெட்டில் ரீஒர்க் பண்ணுவோமான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் கிளியராக சொல்லிட்டாரு, சார் படத்துக்கு 350 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது போக தலைவருடைய சம்பளம் அப்படின்றது தெளிவாக பேசிட்டாங்க. அதாவது ஆர்டிஸ்ட் சம்பளம் எல்லாமே சேர்த்து படத்தினுடைய பட்ஜெட் லோவஸ்ட் பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம் வந்து தலைவர் 171 when compared to all of his previous films. ஸோ ஆனால் இதுக்கு மேலே தலைவருடைய சம்பளத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்களா, ஓப்பனாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி ஜெயிலரில் 200 கோடி கொடுத்தாங்களோ படம் வந்து எந்த ஒரு அட்வான்ஸ் கூட வாங்காமல் படத்தை நடித்து முடிச்சுட்டு படத்தில் வந்து 200 கோடி முடிச்சதுக்கப்புறம் ஒரே செக்கில் ஏறக்குறைய அந்த பேங்க் நேம் கூட சொல்லி அந்த வந்தது, மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு பேங்க்குடைய நேமை சொல்லி கூட வந்தது. ஸோ 200 கோடி ரூபா செக்கை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படம் 350 கோடி கலெக்ஷனை பொறுத்து தலைவருக்கு ஓப்பனாக வச்சுருக்கிறாங்க. ஒரு செக்கை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ். ஏறக்குறைய அதாவது இண்டஸ்ட்ரியில் விசாரிக்கும் பொழுது 280 கோடியிலேருந்து 300 கோடி வரைக்கும் அவருக்கு மட்டுமே செக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவிலேயே இது வரைக்கும் யாரும் வாங்காத சம்பளம். ஸோ இதை முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்க போகிறாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமையான, அதுவும் ஒரு கர்வப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வயசில் இந்த மனிதர் செய்யும் சாதனைகளை பாதி அடைஞ்சினாலே போதும் எல்லா நடிகர்களும் மிகப்பெரிய வெற்றி நடிகர்களாக ஆயிடுவாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இது போக அந்த படத்தினுடைய பேர் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இது எந்த மாதிரியாக வரப்போகுது, ஏன்னா தலைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரோபோ எவ்வளோ பெரிய ஹிட்டு நமக்கு தெரியும், அது எந்திரன் தான் இங்கே, பட் ஆனால் ரோபோ தான் வந்து இந்தியா முழுக்க ஹிட் ஆச்சு. ஜெயிலர் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் படங்களுடைய பேர் தான் இந்த படத்துக்கும் வைக்க போகிறதாக வந்து சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல, அது உண்மையான தகவல் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பேர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு வேர்டு தான். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து ஜூன் மாதம் ஷூட்டிங் போகிறாங்க. ஜூன் மாதம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீசர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதாவது டைட்டில் டீசர் ப்ளஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நீங்கள் அவருடைய படங்கள் லோகேஷ் அவருடைய படங்களில் இது ஒரு பாணியாகவே இருக்குது. அந்த கமலஹாசன் அவருடைய டைட்டில் டீசர் அது வந்து ஒரு அமெரிக்க படத்தினுடைய ஒரு தழுவல் மாதிரி தான் இருந்தது. அந்த டீசர் ஒரு காப்பி மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் அந்த டீசர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் இருந்தது. கமலஹாசன் அவர்களை அந்த மாதிரி காட்டினதே இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டினாங்க. ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னாப்புல. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்தது. அந்த வைபை அப்படியே கொடுக்குற மாதிரியான ஒரு டீசர் இருக்கும். ஆனால் எந்த வகையிலும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கமலஹாசனை காப்பி அடிக்கின்றதை ஒத்துக்கவே மாட்டாங்க, அவர் அது பண்ணதும் கிடையாது. ஸோ ஆனால் அந்த வைபை கொடுக்குன்றதை கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு டைட்டில் டீசர் அப்டேட் இருக்கும். டைட்டில் அப்டேட் கிளியராக சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி படத்தினுடைய டைட்டில் வெளிவருது. இன்னும் 15 நாள் தான் இருக்குது நமக்கு. ஸோ 15 நாளில் தலைவர் 171 அதாவது இந்திய சினிமாவின் தமிழ் படம் முதல் 1000 கோடி எடுக்கக்கூடிய தமிழ் படத்தினுடைய டைட்டில் வெளியாக போகிற தினம் ஏப்ரல் 14ன்றது உறுதியாயிருச்சு. ஸோ அந்த டைட்டில் எப்படி வரப்போகுது என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக எல்லா தலைவர் ரசிகர்களும், இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இந்தியா கடந்து கடல் கடந்து வாழக்கூடிய சூப்பர் ஸ்டார் வெறியர்களும் தயாராக இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறதை விட 100 மடங்கு ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களும் இறங்கி வேலை செய்யணும்னு நம்ம வெறி கொண்டு இருக்கோம். அதை வந்து விட்டுறவே கூடாது. இந்த படம் வைக்கக்கூடிய மைல்கல் தான், அதாவது மைல் ஸ்டோன் தான் தமிழ் சினிமாவின் உச்சபட்ச மைல் ஸ்டோனாக இருக்கணும். எப்படி நம்ம 2.0 இறங்கி செஞ்சோமோ அதை விட 2 மடங்கு செய்யணுன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. முதல் 1000 கோடியை நம்ம பதிவு பண்ணி முதல் 100 கோடி, முதல் 150 கோடி, முதல் 200 கோடி, முதல் 300, 500, 800, இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் 1000 கோடியை பதிவு பண்ண முதல் தமிழ் நடிகர், முதல் தமிழ் படம் இந்த தலைவர் 171 இருக்கணுன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் படம் என்ன சொல்கிறது விரிவடைய நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள்
ப்ளீஸ் பி ஸ்டே டியூன். ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். சவுத்துலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தில் இருக்காரு அப்படின்றது வந்து இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நார்த்துலேருந்தும் ஒரு மிகப்பெரிய நடிகர் தலைவர் படத்தில் 171 இருக்கிறார் அப்படின்றதும் ஒரு கிடைச்ச ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டும் இப்போ கொடுக்குறது. இன்னும் ஸ்டேட்யூண்டாக இருங்க. தலைவர் படம் 171 எந்த அளவுக்கு பேன் ஆகி போயிட்டுருன்னு பார்த்துட்டே இருப்போம். அதை பொறுத்து நான் உங்களுக்கு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ உண்மையை நெருங்க முடியுமோ நெருங்கி நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து இல்லாத உருவாக்கி விட்டு வியூஸுக்காக பண்ண அது இதுன்னு இல்லாமல் எவ்வளோ நெருங்க முடியுமோ நெருங்கி நான் உங்களுக்கு அந்த அப்டேட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேட்டையன் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேட்டையனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண போகிற படம் வேட்டையன் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்துட்டார்னா அவர் வந்த வருடம், ஏன்னா போன வருஷம் ஜெயிலர், அவர் எந்த வருடம் வந்தாரோ அந்த வருடம் அவர் தான் நம்பர் 1 கலெக்ஷன் இன் தமிழ் சினிமான்றது ஏறக்குறைய எழுதப்படாத ஒரு உண்மை. ஸோ இந்த வருஷத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் தலைவரோட 170 வேட்டையன்னா அடுத்த வருடத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து 171 கண்டிப்பாக இருக்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எப்படி 2018 2.0 இன்னும் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கும், இன்னும் அதை யாரும் அடிக்கலையோ, இப்போ கிட்டத்தட்ட வருடம் 6-7 ஆகுது. ஸோ அதை யாரும் அடிக்கலையோ அதே மாதிரி அடுத்த வருடம் தலைவர் 171 செய்ய போகிற சம்பவம் இன்னும் 15 வருஷத்துக்கு அந்த இண்டஸ்ட்ரிகிட்ட யார் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்மளே ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமாக சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி.